எல்லோருக்கும் வணக்கம். நைட்டு 12 மணிக்கு கார் பிரேக் டவுன் ஆகி நடு ரோட்டில் நின்று குடும்பம் குட்டியோட நடு தெருவில் நின்று அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி கிட்டத்தட்ட 116 பாயிண்ட் இறங்கி ஒரு குறிப்பிட்ட நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். இனி இந்த நடு ரோட்டில் இவன் நிற்கிறதும் இல்லாமல் இதில் பணம் போட்டிருக்கிறவங்களையும் ஒரு மாதிரி நிறுத்தியிருக்கான். இனி இவனுடைய பாதை எப்படி அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல, எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல. ஆனால் தற்போதைய நிலைமையில் இன்னைக்கு பொசிஷன் பொறுத்த வரைக்கும் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் ஆண்டவா கடைசிக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாவது பண்ணி கொடு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் சைட்வேஸ் அப்படின்னா இறங்கும் ஏறும் ஏறும் இறங்கும் இறங்கும் ஏறும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட சேனலுக்குள்ள. ஸோ நீ பெருசாகவும் ஏற வேண்டாம் அல்லது பெருசாகவும் நீ கீழே வீழ்ச்சி அடைய வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே இருவேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே ஏற்கனவே பூகம்பத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் உண்மையிலேயே ஒரு பூகம்பம் சம்பந்தப்பட்ட நியூஸ் வருது. டெல்லி பகுதியில் எர்த்குவேக் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கே சகுனம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கல, அங்கே ஒன்றும் பெருசாக பிரச்சனையே இல்லை. சில பேர் பல்ல காட்டிட்டு சிரித்து பாசிட்டிவில் இருக்காங்க, சில பேர் கொஞ்சோண்டு நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் குளோபல் மார்க்கெட்ஸ்னால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுந்தது கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு வீக்னஸ் ஆனே ஒழிஞ்சு வெளிநாட்டுக்காரன் யாரும் பண்ண வேலை இன்னைக்கு அப்படின்றது கிடையாது. இந்த சமயத்தில் ஒரு கிரேட் எஸ்கேப் அப்படின்னு ஒரு செய்தி எடுத்து பார்த்தா இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் தான். ஏன்னா கடந்த 5 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 30% மேலே காலியான பங்கு தான் இந்த நாட்கோ ஃபார்மா. ஆனால் இன்னைக்கு இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய 20% அப்பர் ஆர் லோயர் ஃப்ரீஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகி வெறும் 10% அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அது நினைச்சாலுமே கீழே இறங்கினாலும் 794 ரூபா வரைக்கும் தான் லோயர் ஃபீஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அதனுடைய ப்ரைஸ் பேண்ட் மாறிவிட்டது. நண்பர்களே, அவசரத்துக்கு பணம் தேவை அப்படின்னா பேங்கிங் சேனல் மூலியமாக போடும் பொழுது ஏதாவது பிளட்ஜ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷத்தினுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 46,300 கோடி அப்படின்ற பண சர்க்குலேஷன், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எது வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ். இவங்கெல்லாம் பெரும்பாலும் ரெஜிஸ்டர் பண்ணாத ஆளுகளாக இருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சாதா வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அது போன்ற குரூப்புகளாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அந்த வகையில் இருக்கிறதுலையே மைக்ரோ ஃபினான்ஸ் மூலியமாக இன்னும் கலெக்ட் பண்ணப்படாத பணம் யார் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா பீகார்லாம் கிட்டத்தட்ட 48,000 கோடிக்கு மேலே இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல பீகாரில் அதிகமான வராக்கடன் இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ் மூலியமாக. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, யூபி 3வது இடத்துல இருக்குது. இப்போ இந்த கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சட்டம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்பவுமே துன்புறுத்துறாங்க, கடனை வசூலிக்கக்கூடிய சமயத்தில் பயங்கர பிரச்சனையாகுது அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்னால இப்படி சட்டம் கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏகப்பட்டது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஏகப்பட்ட கம்பெனிகள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, 80%, 70%, 60% ஒரு காலகட்டத்தில் இறங்கினா. அதுக்கு முக்கிய காரணம் வராக்கடன்கள் அப்படின்றத வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால தான். ஸோ அப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்களில் கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி கடனை வசூலிக்கும் பொழுது கரெக்டான ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை நீங்கள் எங்கள் மூலியமாக தீக்கலான்னு ஏதாவது ஒன்று கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதான் கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது இல்லை, அப்போ திருப்பி செலுத்த வேண்டிய கடன்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கொலாப்ஸ் ஆகுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதை விட ஒரு பெரிய பேட் நியூஸ் என்பது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் 2 விஷயம்தான். இது ஒரு பூதாகரமான விஷயமா மாறக்கூடாது. அதே மாதிரி கர்நாடகாவில் தொழில் நடத்துறதுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே நம்மளுடைய தமிழ்நாடு களத்தில் இறங்கி யாரும் பயப்படாதீங்க, இங்கே தொழில் நடத்துறதுக்கு அருமையான இடவசதிகள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிஸ்னஸையும் அப்படியே எடுத்து இறக்கணும். அதுலேயும் குறிப்பாக பெங்களூர் பிஸ்னஸ் அப்படியே எடுத்து இங்கே கோயம்புத்தூர் பக்கம் இறக்கிட்டாங்கனாக்கா எங்களுக்கு அதை விட பெரிய சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் நண்பர்களே, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகளை அப்பப்போ நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வெளி நாடுகள்ல இருந்து தான் பிரச்சனை இருக்குது.
பட் உள்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இது போன்ற ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தி மட்டுமே அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கு. இந்த உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். ஸோ அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு 11% இறங்கியிருக்கு. சமீபத்தினுடைய ஒரு வருஷ பீரியட்ல இவன்லாம் வந்து 60 ரூபாய் பக்கம் இருந்த பங்கு இப்போ 50% மேலே சரிஞ்சு இப்போ வெறும் 25 ரூபாயில தான் இருக்கான். ஸோ அப்படி Q3 ரிசல்ட்டில் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168 கோடி மைனஸ் அப்படின்ற மாதிரி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆண்டவனை வேண்டிக்க வேண்டியது எல்லாமே வந்து இது மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிலேட்டடாக மைக்ரோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எந்த விதமான பிரச்சனையும் நம்ம இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். அதாவது கடன் வாங்கினவங்க கரெக்டாக கடனை திருப்பி செலுத்தணும். அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்க அதிக வட்டிக்கு கொடுக்காம கரெக்டாக கவர்மெண்ட் என்ன செல்லுதோ அதன்படி பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ஒரு முறை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ பல்வேறு சிக்கல்கள் ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய பேர் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற சமயத்தில். அது மாதிரி இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சமயமாக ஏதாவது கவர்மெண்ட்டுகள் செய்யும் பொழுது அந்த செக்டரே அடி வாங்கி அவ்வளவு லட்சம் கோடிக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட் கொஞ்சம் தப்பிச்சுக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு உதாரணமாக காமிக்கிறேன். ஒரு வராக்கடன்கள் அப்படின்ற பிரச்சனைகள் வரும்பொழுது இவன்லாம் 2014 எங்கிருந்து விழுந்திருக்கான் பாருங்க. 200 ரூபாய்க்கு மேலே இருந்தவன் என்ன பண்ணியிருக்கான், வெறும் 20 ரூபா. கோவிட்னால விழுகலிங்க, கோவிடுக்கு முன்னாடியே குப்புற விழுந்துட்டான் இந்த வராக்கடன்கள் பிரச்சனையினால. அப்ப இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒண்ணுமே உருப்படி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இல்லை, இந்த கிளென்மார்க் ஃபார்மா போன்ற சில கம்பெனிகள்லாம் இன்னைக்கு ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால ஏறி இருக்கு. பல ரவுடிகளை ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போகல, நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்தது இந்த MTNL ஒன்று. ஏன் அப்படின்னா சமீபத்தில் BSNL அப்படின்ற ஷேர் வந்து அப்படின்ற கம்பெனி வந்து நெகட்டிவ் லாஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு திடீர்னு அவங்களுடைய Q3ல ப்ராஃபிட்னு லிஸ்ட் பண்ணாங்க. அதை சாக்கா வச்சுக்கிட்டு MTNL நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 1.5% ஏறிடுச்சு. ஆனால் உண்மைக்கு அவங்களுடைய Q3 ரிசல்ட் என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா 836 கோடி நஷ்டம்னு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரிசல்ட் முடிஞ்சிருச்சுங்க நண்பர்களே. இனி ஒவ்வொன்றா ஏதோ ஒரு இன்னும் 2-3 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டும் ரிசல்ட் வர மாதிரி இருக்கு. ஸோ அஃபிஷியலி Q3 ரிசல்ட்ஸ் அப்படின்ற பல்காக வந்துகிட்டு இருந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 10% 20% ஏறதோ இறங்குறதோ அடிக்கடி நிறைய ஷேர்களில் பார்க்க முடியும். ஒரு படத்தில் கவுண்டமணி அவர்கள் இருப்பாங்க, அவருடைய மனைவி இருப்பாங்க. அவங்க கவுண்டமணி அவர்கள் வந்து பிச்சைக்காரனை பார்த்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி கூப்பிட்டு அவன் என்ன சொல்றது, நானும் சொல்றேன் நீ போடா அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி தான் திடீர்னு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் எழுதிடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிரடி நடவடிக்கை பல்வேறு செல்போன் கம்பெனிக்கு டெலிகாம் கம்பெனிகளுக்கு இடையூறாக அமைந்தது அப்படின்ற மாதிரி எழுதிட்டாங்க. அவங்க என்னங்க எழுதுறது, நாங்கள் சொல்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம் அந்த காலத்தில் நாங்கள் நிறைய பெட்டிஷன்லாம் போட்டோம். இந்த மாதிரி AGR மிலேட்டரை நாங்கள் மட்டும் இல்லை பல்வேறு டெலிகாம் கம்பெனிஸ் போட்டோம். கடைசியில் ஒவ்வொன்றா சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அந்த தேதியில் வந்து ஒன்று நிலுவையில் இருந்தது, இப்போ அந்த மேட்டரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இப்போதைக்கு AGR ரிலேட்டடாக நாங்கள் போட்ட பெட்டிஷன்கள் எல்லாமே டிஸ்மிஸ் ஆகி போச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன எங்களை பார்த்து அப்படி சொல்கிறது, நாங்களே சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த செய்திக்கு அப்புறம் இன்னைக்கு ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த நியூஸினுடைய இம்பாக்ட் இப்போதைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த ஐடியா அப்படின்ற ஷேர் மார்க்கெட் இறங்கினாலும் நண்பர்களே BHEL ஒரு மிகப்பெரிய செய்தி, 6700 கோடி மதிப்பிலான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது போன்ற செய்திகள் மார்க்கெட்டுக்கு நிறைய வந்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது இந்த வாரத்தில் துவக்கி வச்சிருக்கிறது BHEL தான். வேற ஏதாவது வருதா, மார்க்கெட்டுக்கு உதவுதா அப்படின்றது பார்க்கணும். PNB அப்படின்ற ஷேர்லேயும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அவங்களும் வந்து பணம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2950 கோடி பணம் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி வருது. இது போன்ற பணம் ரைஸ் பண்ண முடியுது, அதே மாதிரி புது ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்ற செய்தியெல்லாம் ரொம்ப அருமையான செய்தி தான் மார்க்கெட்டுக்கு. பட் அதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டமாக இருக்கும். நண்பர்களே, உங்களால் இந்த அதிர்ச்சி செய்தியை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? நிறைய பேர் இந்த ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் அப்பப்போ செய்திகள் போடுவாங்க, ஐயோ மார்க்கெட் பயங்கரமாக இருக்குங்க முதல் மாதிரி இல்லைன்னு. அது நம்மளுக்கு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்கிறதே ஒரு ரத்த பூமி, அதில் என்னத்தை போய் பயங்கர வாழ்க்கையில நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, இங்கே பாருங்க பாலைவனத்தில் திடீர்னு நம்மளுக்கு 10 பேர் பால்கோவா எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊட்டி விட்ட மாதிரி வெறும் 9 நாள் தான், வெறும் 9 நாள் ட்ரேடிங் டே, கிட்டத்தட்ட 11 நாள் கேலண்டர் டேன்னு வச்சுங்க.
அதுல 1000 பாயிண்ட் சமீபத்தில் ஏறி இருக்கான் பட்ஜெட் சமயத்துல. மறுபடி பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் 9 ட்ரேடிங் டே, கிட்டத்தட்ட அதுல ஒரு 11 கேலண்டர் டே, அதுல 1000 பாயிண்ட் இறங்கி இருக்கான். சத்தியமா இது யாருமே சொல்லும் போது நம்மளுக்கு தெரியல இப்படி ஒரு வாலட்டிலிட்டி அப்படி இருக்குன்னு. கடைசியில் நம்ம போய் அந்த நியூஸ் செய்தி எடுத்து பார்க்கும் பொழுதுதான் வெறும் 22 நாட்கள், இந்த 22 நாட்கள்ல 1000 பாயிண்ட் ஏறி 1000 பாயிண்ட் இறங்கி இருக்கா. ஓ மை காட், என்னையா இப்படி அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சமயத்துல அடுத்த இன்னும் ஒரு 9 நாள், அதாவது 11 கேலண்டர் டேஸ் கழிச்சு பார்க்கும் பொழுது கரெக்டா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது ஒன்று வருது. அப்ப அதுக்கு இன்னும் இந்த கணக்கின்படி 9 நாள் ஏறி இருக்கா, 9 நாள் இறங்கி இருக்கா. அடுத்த 9 நாள்ல என்ன பண்ண போறான்? ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்க போறானா, அல்லது 1000 பாயிண்ட் ஏற போறானா, அல்லது அப்படியே நீட்டி படுக்க போறானா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியா இருக்கு போகுது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவலி, பிக் டென்ஷன் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய லீடிங் கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடா சில கம்பெனிகள் எடுத்து பார்க்குறோம் வச்சுங்களேன். சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50% காலி. அதே மாதிரி பிர்லா சாஃப்ட், அவனு ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனி, அவன் எடுத்து பார்த்தா ஒரே வருஷத்துல 42% காலி. அதே மாதிரி எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனி ஐஓசி எடுத்து பார்த்தா அவன் ஒரு 30% காலி. ஸ்டாக் மார்க்கெட்டுகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான், பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய எல்ஐசி போன்ற கம்பெனிகள் எடுத்து பார்த்தாலும் 28% பக்கம் இந்த ஒரு வருஷத்துல காலி. அப்ப இந்த 2025 முதலீட்டாளர்கள் யோசிச்சு பார்த்திருப்பாங்க, ஏதாவது லீடிங் செக்டர்ஸ்ல ஏதாவது முதலீடு பண்ணி பார்க்கலாமா. ஒரு உதாரணத்துக்கு ஐடி ரிலேட்டடா, ஃபார்மா ரிலேட்டடா, ஹெல்த் கேர், பேங்கிங் போன்ற இப்ப ட்ரம்ப் வந்ததுனால எனர்ஜி ரிலேட்டடா ஏதாவது செக்டர்கள் மேல் நோக்கி வருமா, 2025 என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், இப்ப ஒரு ஃபார்மா செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒரு ஐடி செக்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ இந்த ஃபார்மா செக்டர் ஒன்று தான் இன்னைக்கு 1% பாசிட்டிவ் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ இந்த ஃபார்மா செக்டர்கள் 2025 எப்படி இருக்கும்? கிளென்மார்க் ஆகட்டும், ஆரோ ஃபார்மா ஆகட்டும், இது போன்ற பல்வேறு எக்ஸாம்பிளாக உள்ள இருக்கக்கூடிய இந்த 20 கம்பெனிகள் என்ன செய்யும்? அதே மாதிரி ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பங்குகள் என்ன செய்யும்? ஒரு உதாரணத்துக்கு ஏபிசி வரிசையில் படிக்கிறோம்னு வச்சுங்க, ஆஃப்லே, பிர்லா சாஃப்ட், கோஃபோர்ஜ் போன்ற கம்பெனிகள்லாம் இந்த 2025 லீடிங் செக்டராக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய கணக்கு பார்க்கும் பொழுது ரொம்பவுமே மனசு கஷ்டமான மனநிலைமையில் தான் பிக் டென்ஷனாக முதலீட்டாளர்களுக்கு இருக்கு. இந்த வகையில் ஒரு ஃபார்மா கம்பெனி கிளாக்ஸோ அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு 18% அவனுடைய ரிசல்ட் இம்பாக்ட்னால கிட்டத்தட்ட 17% அப்படின்றது ஏறி வந்திருக்கான். இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு உடம்புக்குள்ள எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு. அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுடைய உள்ளங்கையை ஓபன் பண்ணி பார்த்து அதுல ஏதாவது மச்சங்க இது இருக்கா, அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான். ஏன் அப்படின்னா போன வாரத்திலேயே அவன் ஒரு மாதிரி லாபம் சம்பாதிச்சு கொடுத்த கம்பெனி தான், மார்க்கெட்டே சரியில்லை. இன்னைக்கு வாரத்தினுடைய முதல் நாள்லயே 15% ஏறி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறின பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த நியூஸ்ல அவன் இடம் பிடிச்சிருக்கான். இந்த சமயத்துல கோல்டு பிரைஸ் ஆகட்டும், பிட்காயின் ஆகட்டும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகாம ஒரே மாதிரி உச்சத்துல நின்று அப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்துல லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்றதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. என்னுடைய எஸ்ஐபி டேட் என்னைக்கு வருது, அன்னைக்கு நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. மற்றபடி புதுசாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புரிதல் இல்லாமல் இப்போதான் புதுசாக உள்ள வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடாடா நேற்று தான் வாங்கணும், இன்னைக்கு ஏதாவது ரீபவுண்ட் ஆயிருக்கா அல்லது இறங்கியிருக்கா ஏறி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் லெஜெண்ட்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டேட் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. நண்பர்களே, இதில் ஒருத்தர் 31 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, சில வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு தர்றோன்னு சொல்லி நிறைய பேர்த்த சேர்த்திருக்கான் ஒரு குரூப்புக்குள்ள. எல்லாரும் அதே மாதிரி லைக் ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக்கேஜில் லைக் ஷேர் பண்ணுறத விட இன்னொரு முக்கியமான பேக்கேஜ் வாங்கிக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய அளவில் சம்பாதிக்கலான்னு எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த பேக்கேஜை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் குரூப்பை கழிச்சிட்டு ஓடி போயிட்டான். எப்படியும் அவனை பிடிச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் கணக்கு பார்க்கல கிட்டத்தட்ட 1.5 கோடி ஏமாத்திருக்கான்.
அதனால பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நண்பர்களே. நீங்க நல்ல மனசோட ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கலாம், வீட்டில் தானே இருக்கோம், ஏதாவது ஒரு வகையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி சம்பாதிக்கலாம் பார்ட் டைம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்தே எவனாவது சம்பாரிச்சுட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிடுவானுங்க நண்பர்களே. நல்ல வேலை இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற கம்பெனிகளை நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இல்லை, இருந்திருந்தால் ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ சினிமா, டிஸ்னி அண்ட் ஹாட் ஸ்டார் அப்படின்றது மெர்ஜர் ஆகி புதுசாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஜியோ ஹாட் ஸ்டார்னு வந்திருக்கு. அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட நிறைய விஷயங்களை எல்லாமே ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா மட்டும் அது ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் பிளானில் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இது மார்க்கெட்டை டிஸ்ரப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செய்தி தான். பட் நல்ல வேலை நம்ம இதில் பெருசாக ஏகப்பட்ட கம்பெனிகள் ஓடிடி சைடு இல்லை நண்பர்கள். இந்த சமயத்தில் வந்து வால்யூம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயம். வால்யூம் நிறைய நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனி விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. ஏதோ அந்த ஸ்டாக்ல நியூஸ் இருக்குது, அது பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்றது தெரியாது. பட் அதில் வால்யூம் நிறைய நடக்குது அப்படின்றதான் வால்யூம் ரிலேட்டடான செய்தி. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாக்ஸோ அப்படின்ற ஷேர் 17% ஏறி இருக்கு. அந்த ஷேரினுடைய வால்யூம் என்பது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாதங்களுக்கு பிறகு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த கிளாக்ஸோ அப்படின்ற ஷேர் வந்து ஒரு வால்யூம் அதிகமாக நடந்த ஒரு ஷேர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கிளாக்ஸோ அப்படின்ற ஷேர் இன்னைக்கு வால்யூம் ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இருக்கு நண்பர்களே. இந்த சமீபத்தில் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேர் அடிக்கடி செய்திகளில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு செய்தி, சந்தோஷமான செய்தி. ஆனால் இது என்ன ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா, மேபி 5 to 8% இந்த வருஷத்தில் சேலரி ஹைக் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற சின்ன நாடுகள்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது பெரிய அளவில் இறக்குமதி வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஆளுகளே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன் அப்படின்னா, இப்போ நேபாளில இருந்து நம்ம நாட்டுக்கு சோயாபீன் ஆயில் இம்போர்ட் ஆகுறது கிட்டத்தட்ட 14 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க ஒரு செய்தி வருது. கடைசியில் பார்த்தா நேபாளில் இருக்கிறது நம்ம ஆளுகளாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அதே மாதிரி தான் இந்த திருப்பூர்ல இருந்தே நிறைய பேர் போய் பங்களாதேஷில் ஆஃபீஸ் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு சோயாபீன் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளிலிருந்து வரக்கூடிய இறக்குமதி என்பது 14 மடங்கு இன்க்ரீஸ் அப்படின்றது ஆயிருக்கு நண்பர்களே. இந்த பிஎன் கட்ஜில் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% பொழந்து விட்டுட்டாங்க. பட் இதில் நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி ஒரு லாபம் பண்ணதே இல்லை. சமீபத்தினுடைய குவார்டர்களில் 85 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாலுமே இந்த பங்கு தற்போதைக்கு அதனுடைய 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் செப்டம்பர் குவார்டரில் 3.8 இருந்தது. அது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி இப்போ வெறும் 1.93 தான் இருக்கு. எங்கேயுமே பெருசாக சந்தோஷமான செய்தி என்பதே இல்லை நண்பர்களே. இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த கால வரலாறு அப்படின்றது எடுத்து பார்க்கும்பொழுது டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி, நம்ம ஏதாவது ஒரு மன கஷ்டம் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, காலம் கடந்து போன பின்பு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை குறையுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஸ்டாக் மார்க்கெட் என்பது கடந்த 15-20 வருஷமாக லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் என்பதை தான் கொடுத்துருக்கு. இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கரண்டாக இந்த நொடி என்பது மனது வேதனையாக, மன வலியாகத்தான் இருக்கிறது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.